உங்கள் அனைவரையும் வணங்கி வரவேற்கின்றேன். கூர்ந்து சிந்தனைகளை ஒருங்குவித்து உங்கள் ஆழமான கேட்கும் திறனை அதிகரிப்பது. உங்கள் இருப்பை உள்நோக்கி திருப்புங்கள். வெளியில் இருக்கும் அனைத்து தொல்லைகளையும் டிஸ்ட்ராக்ஷன்ஸ் இருந்தும் கேட்கும் திறனை அதிகரிப்பது. ஆழ்ந்து கவனியுங்கள். Swamiji is saying many times and again, listen carefully. கேட்கும் திறன் என்பது ஆழ்ந்து கேட்கும் திறன் என்பது ஒரு ஆழமான சத்தியம். அது ஒரு தியானம். மீண்டும் மீண்டும் சொல்கிறதுக்கு காரணம் என்ன, உங்களை சுற்றி உங்களோட மைண்டு வந்து ட்ரெயின் ஓடுறது, இன்கேஸ் பஸ் போயிட்டுருக்கு, ஒரு ரோடோரமாக ஒருத்தர் வந்து சுத்தியால் அடிச்சிட்ருக்குறாங்க. உங்கள் எல்லாமே நீங்கள் இருந்தும் உங்களுடைய ஆழமான டீப் ஃபோக்கஸ்டு அதிலிருந்து விலகாமல் ஆழ்ந்து கவனிப்பது என்பது மிகவும் சக்தி வாய்ந்த பயிற்சி. எந்த சிபிஎஸ்சி ஸ்கூல்லையும் எந்த யூனிவர்சிட்டிலையும் சொல்லாத ஒரு விஷயத்தை எங்கள் சாமிஜிக்கிட்ட தான் ஞானம். அந்த ஞானம் அழிவற்ற ஞானம், அளவில்லாத ஞானம். இதோ ஆர்ஆர்பி படிச்சிட்ருக்கோம். எந்த அமெரிக்கன் யூனிவர்சிட்டியோ மெக்காலா கண்டுபிடிச்ச தொழில்நுட்பமோ அறிவோ இன்ஸ்டிடியூட்டோ எல்லாம் வேஸ்ட்டு. எங்கள் சாமிஜி டீச்சிங் லெவலில் ஒரு காலேஜில் லெக்சரில் சொல்லி தருவாங்களா இந்த விஷயத்தை? அவங்க சொல்லித்தராத விஷயத்தை யார் சொல்லித்தர முடியும்? ஒரு என்லைட்டன் மாஸ்டரால் மட்டும்தான் சொல்லித்தர முடியும். Listening space is a profound technique. It involves deeply listening to yourself, to your thoughts, emotions, and being. This practice helps you connect to your inner space, which is essential for spiritual growth and self-awareness. It is about cultivating a state of intense awareness and attention towards your inner experience. By doing so, you will experience a shift in your perception, a deeper sense of peace and clarity. I recommend practicing it for at least 21 days to see its transformating effects. Don't miss this opportunity to enrich your inner being. I'm telling you honestly, this process you don't know. You never forget listening space. Thank you.